அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்கச் செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து நீர் பேசப் போகிற அந்த நல் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு காலையில் எழுந்து ஆயத்தமாகி உமது சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளின் தேவ வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 47வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்: தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகாதபடியினால் நீங்கள் என் வசனத்துக்கு செவி கொடுப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லோரும் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அவர் அவருடைய சாயலாகவே தேவதூதரிலும் சற்று சிறியவராக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எவ்வளவு மகிமையை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் தேவதூதர்களுக்கு இணையாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்திருந்தால் நாம் செவி கொடுப்போம் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நானே உங்களை சிருஷ்டித்தேன். ஆண்டவரால் தான் நாம் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்திருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒரே ஒரு காரணம்தான். நம்முடைய முற்போக்கான சிந்தனை, நம்முடைய வாழ்வாதாரத்தின் தரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான ஐஸ்வர்யம், கல்வி ஞானம், இவைகளை எல்லாம் நாம் உணர்ந்து நம்மை சிருஷ்டித்தவரை நாம் மறந்து விட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று எரேமியா 2:32 சொல்லுகிறது. என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது உங்களையும் என்னையும் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னைத்தான் காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நமக்கே நன்றாக தெரியும் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுக்குள் பிறந்தவர்கள். அப்படி தேவனுக்குள் பிறந்த நம்மை பொல்லாங்கன் ஒரு நாளும் நம்மை தொட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார்.
நாம் தேவனால் காக்கப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்கின்ற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது அவருடைய புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் நற்கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நல்ல தேவ பற்று உள்ளவர்களாய் தேவனை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களோ, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரணங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போம். நாம் தேவ சித்தத்தினால் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. எப்படியெனில், நீதியை செய்கிற எவனும் தன் சகோதரில் அன்பு கூறுகிற எவனும் தேவனால் உண்டானவன். யாரெல்லாம் தன்னுடைய சகோதரருக்கு மத்தியிலே அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டானவர்கள். யாரெல்லாம் சகோதரருக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டாகாதவர்கள். யாரெல்லாம் நீதி நியாயங்களை கை கொள்ளவில்லையோ அவர்கள் தேவனால் உண்டாகாதவர்கள் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆண்டவர், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்கள் உங்கள் நம்பிக்கையிலே உறுதியாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது: அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனால் பிறந்தது என்ன என்று இந்த வசனம் நமக்கு தெளிப்படியாக காண்பிக்கிறது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் பிறப்பின் வர்த்தமானத்திலிருந்து நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்னவென்றால், நாம் அழியாத
வித்தாகிய தேவ வசனத்தை கொண்டு நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் தேவனால் பிறந்தவன். தேவனுடைய வசனத்தை ஏற்று அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை தேவனுக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கும் முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளும் ஏழை விதவிகளும் படுகிற பிரயாசத்திலே அவர்களை விசாரிக்கிறது உலகத்தால் கரைபடாதபடிக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற பக்தியாய் இருக்கிறது என்று இங்கு யாக்கோபு பக்தன் கூறுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனோடு ஈடுபட்டு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களை உடைய பிள்ளைகள்தான் தேவனால் பிறந்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ வசனத்தை கொண்டும் தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறதையும் தன் சகோதரனுக்கு தீங்கு நினையாமல் பொல்லாப்பு நினையாமல் செய்கிறதும், பின்பு திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழை விதவைகளையும் விசாரிக்கிறதுமான ஒரு குணம் நமக்கு மாசில்லாத மாசற்ற ஒரு பக்தியாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள்தான் தேவனால் பிறந்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள்தான் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தை ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் இந்த வார்த்தைகளை ஏற்று இனிமேலும் நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், அவர்களுக்கு எந்தவித கெடுதல் செய்யாமலும் தேவ வசனத்தை கொண்டு நாம் பரிபூர்ணமான ஒரு ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொண்டு அவைகளில் நிலைத்திருந்தோம். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற ஒரு குணத்தை நாம் பெற்று அதன்படி நடப்பதுதான் நமக்கு மாசற்ற ஒரு பக்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குணத்தை உடைய நாம் இனிமேலும் பாவம் செய்ய மாட்டோம், ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குணங்கள், இந்த உணர்வுகள் நம்மிடத்தில் காணப்படவில்லை என்றால், நீங்கள் இன்றைக்கே தேவ வசனத்தை கொண்டு தேவ சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே, எங்களுக்கு அந்த நற்குணத்தை தாரும், நாங்கள் இனிமேலும் இந்த பாவ வாழ்க்கையிலே எங்களை ஒப்பு கொடுக்காதபடி எங்களை முற்றிலும் மாசற்ற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்கு சாட்சியாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த தேவனால் பிறந்தவன் என்றால் தேவனுடைய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், சகோதரர்களிடத்திலே பாசம் காட்டுகிற பிள்ளைகள், சகோதர சிநேகத்திலே அன்பில் நிறைந்தவர்கள், நன்மை செய்தவர்கள், மேலும் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற ஒரு குணம், இவைகள்தான் எங்களை பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த குணங்களில் நாங்கள் பின்தங்கி இருந்தால் என் தேவன் உம்முடைய பலத்தை கொண்டு அதிலே முன்னேறி செல்வதற்கு மேலும் மேலும் நாங்கள் உயர்ந்த படிகளில் ஏற எங்களை
பலப்படுத்தும். எங்களுடைய கால்களுக்கு பலத்தை தாரும். உற்சாகத்தின் அபிஷேகத்தை நீர் கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவன் எங்களை ஏற்று பலப்படுத்தும். இனிமேல் நாங்கள் பாவ வாழ்க்கையில் உளராதபடி இந்த நாளுக்குரிய ஜீவிதத்திலே இந்த நாளில் நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்களை பலப்படுத்தும். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே தேவனோடு இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.